الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேருதவியால், அவனுடைய அருளால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தினுடைய 16வது நோன்பை நோற்றவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். வல்ல அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அவன் நம்மீது விதித்திருக்கின்ற தலையாய கடமையான காலை கடமை, அதிகாலையிலே அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய அந்த கடமையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்விடத்திலே அவனுடைய அருளையும் அவனுடைய மன்னிப்பையும் அவனுடைய பொருத்தத்தையும் எதிர்பார்க்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். வல்ல ரஹ்மானுக்காக வேண்டி நாம் என்ன செய்தோமோ அதை அல்லாஹ் ஏற்று அதற்கான நற்கூலியை நம் எல்லோருக்கும் தருவானாக. அன்புக்குரியவர்களே, புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் பரிசுத்த குர்ஆனிலிருந்து வல்ல அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகின்ற அவனை எப்படி அழைக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனைகள், அதை தெரிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அல்லாஹுவை அழைப்போம் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரார்த்தனையை நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இதுவரை 15 பிரார்த்தனைகளை நாம் தெரிந்துவிட்டோம். இன்றைக்கு 16வது பிரார்த்தனையாக தெரியவிருக்கின்றோம். இந்த பிரார்த்தனையை பொறுத்தவரையிலே இது சூரத்து ஆல் இம்ரான் என்ற 3வது அத்தியாயத்திலே 50வது வசனமாக இடம்பெறுகிறது. இந்த வசனம், இந்த பிரார்த்தனை ஒரு முக்கியமான நபிமார்களில் ஒருவரான நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்ற சத்திய விசுவாசிகள் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பிரார்த்தித்த ஒரு பிரார்த்தனை, ஒரு துஆ. அதை அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கின்ற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை அல்லாஹ்வின் பக்கமும் சத்திய மார்க்கத்தின் பக்கமும் அவர்களை அழைத்தார்கள். அப்பொழுது அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், இன்னல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும் ஃபஅபுதூஹு ஹாதா ஸிராத்துன் முஸ்தகீம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களை பார்த்து அழைப்பு கொடுக்கிறார்கள். நிச்சயமாக அல்லாஹ் தான் என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமாக இருக்கிறார். இன்னல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும், என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் அந்த அல்லாஹ்வாக இருக்கிறார். எனவே அவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள் என்று இந்த ஏகத்துவ கொள்கையின்பால், ஓரிரை கொள்கையின்பால் அந்த மக்களை அழைத்தார்கள். அப்படி அழைக்கின்ற பொழுது அதிலே நிறைய மக்கள் ஏற்க மறுத்தார்கள், நிராகரித்தார்கள், குஃபுரிலே மூழ்கினார்கள். இதை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உணர்கிறார்கள். வலம்மா அஹஸ்ஸ ஈசா மின்ஹுமுல் குஃப்ர ஃபகால மன் அன்சாரி இலல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடமிருந்து நிராகரிப்பை அவர்கள் உணர்ந்த பொழுது, சத்தியத்தை ஏற்க மறுக்கிறார்கள் என்பதை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புரிந்த பொழுது அந்த மக்களை பார்த்து அவர்கள் கேட்கிறார்கள், மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ் பக்கம் அழைக்கின்ற இந்த மகத்தான இந்த பணிக்கு எனக்கு உதவியாளர்களாக உங்களிலே யார் இருக்கிறார்கள்? அன்சாரி,
அன்சாரி என்றால் உதவியாளர். மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ் பக்கம் அழைக்கின்ற அந்த அந்த பணிக்கு எனக்கு உதவியாளர்கள் யார், உங்களிலே யார் இருக்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது, அதிலே சத்திய விசுவாசிகளாக இருந்த ஒரு சின்னஞ்சிறு கூட்டமான அவர்கள் சொன்னார்கள், நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுடைய உதவியாளர்களாக இருக்கிறோம். ஃபஆமன்னா பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நாங்கள் முழுக்க நாங்கள் ஈமான் கொள்கிறோம். ஃபஷ்ஹது பிஅன்னா முஸ்லிமூன், நாங்கள் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்கிறார். அவர்கள் சின்னஞ்சிறு கூட்டம், மிக குறைவானவர்கள். அவர்களுக்குத்தான் அன்சார், அன்சார் சொல்வார்கள், அன்சாரி, அன்சாருல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சீடர்கள் அன்சாருல்லாஹ். அப்ப நாங்கள் அல்லாஹ் கொண்டு நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு பக்கபலமா இருக்கிறோம், அல்லாஹ் முழுக்க முழுக்க நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்பதற்கு நீங்கள் சாட்சியாகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு இந்த பிரார்த்தனையை கேட்கிறார்கள். துஆவை, ரப்பனா ஆமன்னா பிமா அன்ஸல்த வத்தபஅனா ரசூல வக்துப்னா மா ஷாஹிதீன். 3 விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கோரிக்கை, அவர்களை நாங்கள் நம்புகிறோம், இந்த நம்பிக்கையிலே நாங்கள் உறுதியாக இருப்பதற்காக வேண்டி உன்னிடத்தை நாங்கள் பிரார்த்திக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் இந்த துஆவை கேட்கிறார்கள். என்ன துஆ? ரப்பனா வத்தபஅனா ரசூல ஆமன்னா பில்லாஹ், ரப்பனா ஆமன்னா பிமா அன்ஸல்த, ரப்பனா ஆமன்னா பிமா அன்ஸல்த, எங்களுடைய ரப்பே, எங்களுடைய இறைவா, நீ எந்த வேதத்தை அருளினாயோ, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற அந்த நபிக்கு எந்த வேதத்தை நீ கொடுத்தாயோ அந்த வேதத்தை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். ஒத்தபான ரசூல, வல்லால் அனுப்பப்பட்ட அந்த தூதரான அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் நாங்கள் பின்பற்றுகிறோம். ஒத்தபான ரசூல வக்துப்னா மா ஷாஹிதீன், மேலும் இந்த விஷயத்திற்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம் என்ற இந்த சாட்சியாளருடைய கூட்டத்தில் எங்களையும் நீ சேர்ப்பாயாக, எழுதுவாயாக. இதுதான் இந்த பிரார்த்தனை. இது எல்லோரும் கேட்க வேண்டிய பிரார்த்தனை. ரப்பனா, எங்களுடைய இறைவா, நீ எந்த வேதத்தை எங்களுக்கு அருளினாயோ அந்த வேதத்தை நாங்கள் நம்புகிறோம். நீ எந்த வேதத்தை உன்னுடைய தூதர், நம்ம கேட்கும் போது, இந்த துஆவை கேட்கும் போது அது யார் மீது அருளப்பட்ட வேதமாக இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருளப்பட்ட பரிசுத்த குர்ஆன். ஆமன்னா பிமா அன்ஸல்த, நீ இறக்கி வைத்த அந்த பரிசுத்த குர்ஆனை கொண்டு நாங்கள் நம்புகிறோம். ஒத்தபான ரசூல, நீ அனுப்பிய தூதரான அந்த இறை தூதர், இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முழுமையாக நாங்கள் பின்பற்றுகிறோம். எனவே வக்துப்னா மா ஷாஹிதீன், எங்களோட ரப்பே, எங்களை சாட்சியாளர்கள், இதற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த சாட்சியாளர்களுடைய கூட்டத்தில் எங்களையும் நீ எழுவாயாக, எங்களையும் சேர்த்தருள்வாயாக என்ற இந்த பிரார்த்தனையை அவர்கள் கேட்கிறார்கள். எனவே நபிமார்கள் அவர்களுடைய வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது போராட்ட களங்களை அவர்கள் சந்தித்து அசத்தியவான்களை எதிர்த்து அவர்கள் நிற்கக்கூடிய நேரத்திலே ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்களுக்கு கை கொடுத்தது இது மாதிரியான பிரார்த்தனைகள். அல்லாஹ், எங்களுக்கு எந்த ஆற்றலும் கிடையாது, எங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது, நீ எங்களுக்கு எந்த சக்தியை தருகிறாயோ அதுதான். எனவே உன்னுடைய அருள் இல்லாமல், உன்னுடைய உதவி இல்லாமல், உன்னுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது.
நாங்கள் வெற்றி அடைவதும் நாங்கள் நேரான வழியில் செல்வதும் எல்லாமே உன்னுடைய கையிலே இருக்கிறது இறைவா. எனவே நீதான் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று முழுக்க முழுக்க அல்லாவே சார்ந்து இருக்கக்கூடியவர் பண்புடையவர்களாகத்தான் நபிமார்கள் இருந்தார்கள். நபிமார்கள் தயார் செய்த நபிமார்களுடைய பாசறையிலே வார்த்தெடுக்கப்பட்ட சத்திய கூட்ட தோழர்கள், அவருடைய தோழர்கள், அவர் கூட்டத்தார்கள் அவர்களும் இருந்தார்கள் என்பதற்கு இந்த நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாற்றில் நமக்கு கிடைக்கின்ற பாடம் இந்த பிரார்த்தனை. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் பக்கம் யாரையும் அழைக்கவில்லை, அல்லாஹை மட்டுமே வணங்குகள் என்று அழைத்தார்கள் என்ற உண்மையை நாம் புரிகிறோம். எனவே இப்படிப்பட்ட அந்த பிரார்த்தனைகளை குர்ஆனில் இருந்து நாம் தெரிகின்ற பொழுது அதை நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கேட்டு வெற்றியாளர்களுடைய பட்டியலில் இடம்பெறுவதற்கு வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அருள் புரிவாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.